ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிரில் பேனும் ஒரு அடிஷ்னல் ஒரு ப்ராடக்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். அதோட சீரிஸ் தான். ஏன்னா இப்போ வந்து கொஞ்சம் கிளைமேட் வந்து கொஞ்சம் நல்லா கூலிங்காக இருக்கு. ஸோ இதுக்கு வந்து தந்தூரி, டிக்கா அந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணலாம் கிரில் பேனில். ஸோ இப்போ வந்து நான் ஒரு 3 வெரைட்டியாக கிரில் பேனை கொண்டு வந்திருக்கோம். அந்த 3 வெரைட்டி கிரில் பேனும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே நான் சொல்கிறேன். ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை. அதே போல் கிரில் பேன் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஏற்கனவே நம்ம இந்த சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவும் கீழே இருக்கும். ஆக்சுவலாக அது 3 இயர்ஸ் பிஃபோர் போட்ட வீடியோ. அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோடனே நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கிரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கனமான கிரில்லு. இதோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 in 1. இந்த பக்கம் சப்பாத்தி, நானு, தந்தூரி, ஃபிஷ்ஷு ஃப்ரை, அதாவது டீப் ஃப்ரை மாதிரி மேலாப்பில் ஃப்ரை எல்லாம் பண்ணிக்கலாம். இந்த பக்கம் அதே மாதிரிக்க. ஸோ இந்த கிரில்லோட யூசேஜ் என்ன கம்மியாக யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் மெயின் கிரில் வாங்குவாங்க. அதே போல் உள்ளக்க இன்னர் டீப்பாக வேகணும் அப்படின்றதுக்காண்டி கிரில் வாங்குவாங்க. ஸோ இந்த 2 யூசேஜும் உங்களுக்கு பக்காவாக சூட் ஆகும் கிரில் பேனில். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். மெயினாக அதில் வந்து இந்த பக்கம் ஃபிஷ் ஐட்டம் பண்ண முடியாது. பண்ணால் பெரிய ஃபிஷ் தான் பண்ண முடியும். இந்த அளவு ஃபிஷ் மட்டும்தான் இந்த கிரில்லில் யூஸ் பண்ண முடியும். சின்ன ஃபிஷ்ஷு பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ ஆனால் இது வந்து 2 in 1 கிரில் பேனு. இந்த பக்கம் நீங்கள் வந்து சிக்கனு, மட்டனு எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த பக்கம் வந்து நானு, சப்பாத்தி, நானு, இந்த பக்கம் ஃபிஷ்ஷு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த கிரில்லு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிரில்லோட ரிப்பு வந்து கொஞ்சம் அகலமாக வரும். இந்த அகலமான ரிப்பு எதுக்குன்னா, டக்குன்னு வந்து சிக்கன்லாம் உடனே வேகும். டக்குன்னு திருப்பி நீங்கள் பின்னாடி தந்தூரி நான்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 650 650 ரூபா வித் சீசனிங். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து 11க்கு 11 இருக்கும். ஸோ இதோட லென்த் வந்து 11 into 11. ஆக்சுவலாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது வந்து இங்கிட்டு ஃபுல் ஸ்கொயரு 11 into 11 இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டில் கிரில் பேனு. ஸோ இந்த லாங் ஹேண்டில் கிரில் பேன் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து நீங்கள் வந்து எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி நீங்கள் பண்ணுறாலும் இதில் பண்ணிக்கலாம். இல்லை எண்ணெயே இல்லாமல் ட்ரையாக பண்ணுறனாலும் இது பண்ணிக்கலாம். இதோட ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரில்லுக்கு வந்து இந்த ஹேண்டில் ஒன்று வந்துடும். சப்போர்ட்டுக்கு வந்து ஆப்போசிட் ஹேண்டில் 2 ஹேண்டில் வந்துடும். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி ஃபுல் ஃப்ளாட்டாக இருக்கும். இது வந்து நார்மலாக நீங்கள் ஸ்கில்லட் மாடல்லே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 680 வரும். அதாவது இந்த ஹேண்டில் இருக்கிறனால இதை விட இது வந்து ஒரு 30 rupees எக்ஸ்ட்ராவாக வரும். அதே போல் ஆப்போசிட்ல ஹேண்டில் இருக்குது. சிங்கிள் ஹேண்டில் இருந்தால் இந்த கிரில்லை தூக்க முடியாது. பேரலாக ஹேண்டில் இருக்கும். எல்லா கிரில்லுக்குமே டபுள் ஹேண்டில் வந்துடும். இதுக்கும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டும் ஹேண்டில் வரும். 2 ஹேண்டில் வந்துடும். அதே போல் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஹேண்டில், அது போக இந்த ஹேண்டில் வரும். இதில் பார்த்தீங்கன்னா மல்டியாக நீங்கள் என்னன்னாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது இந்த இதுக்கு சொன்ன மாதிரி பெரிய ஃபிஷ் மட்டும்தான் பண்ண முடியும் சொன்னேன்ல, இதுக்கு அப்படி கிடையாது. நீங்கள் மல்டியாக எல்லாமே பண்ணிக்கலாம். ஃபிஷ்ஷு, சிக்கனு, மட்டனு எல்லாமே பண்ணிக்கலாம். அது போக அந்த பன்னீர் டிக்கா எல்லாமே இதில் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இது வந்து லாங் ஹேண்டில், இதுவும் 11 into 11 ஸ்கொயரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மள்ட்ட ரெகுலர் கிரில் பேன். இது பேர் தான் ரெகுலர் டபுள் ஹேண்டில் கிரில் பேனு. இது எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. இதில் சின்ன மீனா பெரிய மீன் எல்லாமே பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல் சீசனிங்கோட இந்த பீஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 540 ஒன்லி. அதாவது ரொம்ப ரேட்டு கம்மி கிரில் பேனில் இதுதான். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக எங்களால் ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியல. முதல்ல இருந்தே நாங்கள் இது ஆஃபரில் ஹெவியாக சேல் பண்ணனால இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 540. இது வந்து 11 into 11 வந்துடும். அது போக பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஹைலைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பொரிக்கும் போது என்ன இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் எண்ணெயை வந்து இந்த ஸ்பவுட்டில் நீங்கள் வந்து தாராளமாக சாய்ச்சிக்கலாம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 குழி ஊத்தாப்பம். இது 4 ரவுண்டு ஒன்று வந்துடும். இது வந்து நியூ ப்ராடக்ட்டு, நியூ லான்ச்சு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட லென்த் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4.5 inch வரைக்கும் வரும். ஒரு ஊத்தாப்பத்தோட லென்த்து. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து 2 பக்கமே ரைஸ் எட்ஜாக இருக்கும். ஸோ இது வந்து ரைஸ் எட்ஜாக இருக்கும். இது வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கொயர் ஃப்ளாட்டு. ஸோ இது நீங்கள் தாராளமாக இது வந்து ஈவனாக ஹீட் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்காண்டி இந்த ஸ்கொயர் ஃப்ளாட் கொடுத்துருக்காங்க. இது நியூ ப்ராடக்ட்டு. ஊத்தாப்பம் வந்து லாங் ஹேண்டில் இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்கும்போது இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகம் யூஸ் ஆகும். ஸோ அடுத்து வந்து இதோட ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து நான் எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து நியூ லான்ச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் காட்டுறேன். அடுத்தடுத்து வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.